மனித மனம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன அணுவை பற்றி நினைக்கிறீங்க, அந்த அளவுலயே சுருங்கி போச்சா? மிச்சம் எல்லாத்தையும் விலைக்காச்சு. ஆனா அண்டங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பேரியக்க மண்டலத்தை அப்படியே நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு விரிச்சு போச்சா? அவ்வளவு சிறியதாகவும் அவ்வளவு விரிவு செய்யக்கூடியதாகவும் ஒரு நிமிஷத்துல அதுக்கு நேரம் கூட இல்லை. எப்படி ஆகுதுன்னா, சின்னதாக இருக்கிறது யாரும் அவனேதான் பெரியவனாகவும் இருக்கிறான், அவன் தான் இவனாக இருக்கிறான். ஆகையினால இவன் பெரிய அளவிலையும் தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும், சின்ன அளவிலையும் ஆக்கிக் கொள்ள முடியும். நாம் தெரியாதனால சாதாரண விஷயங்கள் எல்லாம் மாதப்படுத்திக் கொண்டு அதுலயே பழகி 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 நமக்கு சாப்பாடு வேணும், உழைக்கணும், அதுல இருந்து வருவாய் வரணும். கடவுளுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக இங்க இருந்து நான் 8 மைல் போகணும், 9 மைல் போகணும் ஆனா நினைக்கிற போது வேஸ்டா போச்சு. கடவுள் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? அவனுக்கு வயிறும் இல்லை வாயும் இல்லை, சாப்பாடு. நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அனாவசியமாக அவசியமில்லாத எண்ணத்திலேயே சடங்குகளிலேயே நம்முடைய எண்ணம் போக 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 அவசியமானது நமக்கு என்ன உயர்வுக்கு வேணுமோ அதெல்லாம் விட்டு அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சிந்தனை செய்யணும். இது எனக்கு அவசியமானா? கோயிலுக்கு போங்க, சில வணக்கம் செய்யுங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா 10,000 பேர் 20,000 பேர் கூடுற திருவிழாவில போனா என்னாச்சு? அங்க எந்த தெய்வம் திருவிழாவில் இருக்கு? திருவிழாவில என்னென்ன கிடைக்கும்? கால்ரா கிடைக்கும், இன்னும் மற்ற தொத்து நோய்கள் கிடைக்கும், கையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியும், இன்னும் எத்தனையோ. அதானே இது வரைக்கும் பார்த்தது. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து 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 அந்த சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி தேவையில்லாதெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு இதுதான் நமக்கு தேவை, கடமைதான் தேவை என்ற அளவுல சுருக்கி சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்ற மலை மேலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வீக வாழ்க்கையை நடத்தலாம்.